ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எடுத்தோடனே ஹீரோயினோட ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினுக்கு ஒரு கேக்கு, அதாவது பேஸ்ட்ரி, சரியா, ஸ்வீட் பேஸ்ட்ரி ஒன்று செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஏற்கனவே ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல, ஆண்டி நல்லா சமைக்க மாட்டாங்கன்ட்டு. அதனால் அதை பார்க்கும்போது அவளுக்கு பயமாக இருக்குது, அதை சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதை சமைக்க தான் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பேஸ்ட்ரி நான் நல்லா செய்வேன், ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இந்த பேஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும்னு, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு, நீயும் அம்மா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்க, அப்பாட்ட கேட்டால் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்ட்டு நான் கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப கைண்டானவர், எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்குவார், யாருக்காவது ஒரு சின்ன உதவினாலும் உடனே செய்வார். அப்படி தான் அவர் அங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பீச் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தோட கிளை ஒன்று உடஞ்சிருக்கு, ஒரு குச்சி ஒன்று. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட அப்பா அதை எடுத்து ஒரு துணியை எடுத்து அந்த ஓட்டை வச்சு கட்டு போட்டு விட்டு வராங்க. அப்படி திரும்பும்போது திடீர்னு யாரோ அழுகுற சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே அவங்க எடுத்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. அவங்க மாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சரி பண்ணி நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களும் ஃபஸ்ட்டு மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துல கல்டிவேஷன் பண்ணி, ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி, ஒரே இடத்துல படித்த பசங்க. யார் யார் அப்படின்னா, விண்ட் இம்மோர்டல், வாட்டர் இம்மோர்டல் அண்ட் ஃப்ளாரா இம்மோர்டல், இவங்க 3 பேரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கள, அவங்க சைனீஸ் ஒப்பேரா இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. சைனீஸ் ஒப்பேரானா அந்த காலத்து நாடகங்கள், சைனீஸோட பழைய காலத்து நாடகங்கள், அதை பார்க்குறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்போ போகும்போது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிங்கு பார்த்துட்றாரு. கிங்கு பார்த்தோன்னே கிங்குக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரிமோட்டலும் போயிட்டு வாமா கிளம்பலாம் அப்படின்னோடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஹீரோயினோட ஹீரோயினோட ஆண்டிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் இவங்கள பிடிக்குமே, அப்புறம் ஏன் எங்கள் அப்பா தான் நல்லா இருக்காருல்ல, அன்பாகவும் நடந்துக்கிறாரு, ரொம்ப கைண்டாக இருப்பார், அப்படி இருந்தும் ஏன் அவரை எங்கள் கிங்கை எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு. கிங்குக்கு ஒன்றும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலம்மா, இவங்க 2 பேர் தான் ஆல்ரெடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் கிங்குக்கு தான் அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கிங்கோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கனவுல முதல்ல அவங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்கிறாருல, அப்போ இருந்து அவர் தேடிகிட்டே இருந்திருப்பார் ரொம்ப நாளாக, ஆனால் அந்த பொண்ணை பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. அது யாருன்னு பார்த்தா இவங்க தான். அவங்க இன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் அது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாங்க. இதை கேட்டுட்டு உடனே நான் உங்கள் அம்மா ரொம்ப அன்பானவங்க, அவர் ப்ளே பாயாக இருந்தாலுமே அவர் கிங் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி விடுமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு போயிடுறாங்க. நைட் ஆயிடுச்சு. காலைல எழுந்திரிச்சோடனே இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நினச்சி பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல எப்போவும் ஹீரோயின் விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல விளையாண்டுருக்கும்போது தான் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கள, அவங்க எப்படி விளையாடுவாங்க, எப்படி இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றத வாட்டர் இமோட்டலும் விண்ட் இமோட்டலும் நினச்சி பார்க்குறாங்க. அதை ஒரு சின்ன குட்டி சீனாக நம்மளுக்கு காட்டுறாங்க, அவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறத. அதுக்கப்புறம் வாட்டர் இமோட்டல் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேலஸ்க்கு வராரு. நாம் இந்த மாதிரி பொண்ணு நம்மளுக்கு கிடச்சதை நான் நம்ம குருக்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு காவலாளி ஹீரோயின்ட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது காட்டும்போது அந்த காவலாளி சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ நைட் இமோட்டல் 2-3 மனைவிகளை கட்டிக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, பிரச்சனையெல்லாம் இல்லை, அது அவரோட இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இம்மோட்டல் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த பாடி கார்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. இதை ஒரு குட்டி சீனாக காட்டுறாங்க. ஹீரோயின் போய் அந்த மாஸ்டரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது உன்னோடது கொஞ்சம் இப்போ உனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் இல்லையா, அப்போ இந்த சாம்பலை நீ பயன்படுத்திக்கோ, மோட்டல் வேலையில் உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பலை ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாது இல்லையா, ஆனால் இவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என் ஃப்ரெண்டு, இதை எப்படியாவது நான் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னா, சரிம்மா நீ ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள சந்திப்பீங்க, நீங்கள் முறைப்படியாக 2 பேரும் குட் பை சொல்லிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காவலாளி மேட்டர் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே மூன்லாடு இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது மூன்லாடு வராங்க. மூன்லாடு
என்னப்பா 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட சமயத்தில் உடனே ஹீரோவுக்கு அப்படியே பிளட் வாமிட்டெல்லாம் வர மாதிரி அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே மூன்லாடு வந்துட்டு போமா நீ தான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் வந்து ஹீரோவை படுக்க வச்சுட்டு பார்த்துக்குறாங்க. சரி நீ பார்த்துக்கமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் அடிபட்டுக்கும்ல, அதை சொல்கிறாரு. உடனே இன்னும் ஒன்றும் சரியாகல, இரு நான் வேறு ஏதாவது மருந்து ஏதாவது உனக்கு கொண்டு வரேன் அப்படின்போது இவர் ஏந்திரிச்சு ஒரு ஹார்ட்டான ஒரு இன்டென்சிவான ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்றாரு. அப்படியே அவரும் மயங்கி விழுந்துடுறாரு. இவங்களும் வந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. அவங்க மேலேயே அவர் மேலே வந்து கை எடுக்க வேண்டாம்னு அவர் வந்து அடம் பிடிக்கிறாரு. அவர் சும்மா நடிக்கிறாரு. கையை கொடுக்க வேண்டாம், கையை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சோடனே உடனே இவளும் கையை அவர் மேலேயே வச்சுட்டு அவங்க மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ திருட்டுத்தனமாக முடிச்சு பார்த்துட்டு அவள் போயிட்டாளா அப்படின்னு பார்க்குறாரு. பொழுது விடிஞ்சோடனே இப்போ ஃப்ளாரா இம்மோர்ட்டலோட இடத்துல காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. யார் கூட அப்படின்னா அந்த ட்ரீம் பீஸ்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்படி தான் கீழே விழுந்து கண்ணு மேலே போகணும், நாக்கு இப்படி தள்ளணும், இப்படி தான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பீஸ் செய்து நீ என்ன பீஸ் வந்து இதை கூட அரைக்குறையாக கற்றுக்குற, கரெக்டாக செய், நீ ஒரு முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது கோவத்தில் அப்படின்ட்டு விழுந்து காட்டுது. ரொம்ப அழகாக செய்தது. அப்போ பார்த்தோன்னே அது கரெக்டாக விழுந்தோன்னே ஓகே குட் நீ கரெக்டாக செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நைட்டி மோட்டர் அந்த பக்கம் வந்துடுறாரு. வந்துட்டு பீஸ்ட் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பீஸ்ட் அமைதியாகவே இருக்குது. உடனே அச்சோ என்னாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செத்து போச்சோம்னா என்னது செத்து போச்சா அப்படின்னு ஒரு கேட்டோன்னே துபுக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிதா, நீ வந்து அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் சிரிக்கிறாங்க. வெரி குட் நீ 50% நல்லா தேறிட்ட, இந்த மாதிரி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அதாவது நம்ம நைட்டி மோட்டல் வந்துட்டு என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீ தான் இதெல்லாம் கெட்ட பழக்கெல்லாம் சொல்லி தெரியா அப்படின்னு. ஆமாம் நம்ம பீஸ்ட் வந்து சின்னதாக இருக்குது, பெரிய பீஸ்டெல்லாம் இதை புள்ளி பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் இது எப்படி நடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன், உனக்கும் நான் சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோவை பற்றி கேட்கவும் செகண்ட் ஹீரோ வந்துட்டு வேண்டாம் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசணுன்னா ஹீரோயின் வந்துட்டு என்னப்பா 10 பாட்டில் சரக்கு அடித்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டே அமைதியாகிடுறாரு. உடனே ஹீரோயினோட அப்பா அந்த பக்கம் வராங்க. வந்துட்டு நான் கூட இந்த கல்யாணத்தை வந்து செய்ய வேண்டாம் நான் பார்த்தேன் அப்படின்னோடனே செகண்ட் ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஆமாம் எனக்கு அந்த பேலஸோட வந்து எந்த விதமான உறவும் வச்சுக்க பிடிக்கல, ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் இப்படி ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உடனே ஹீரோயினை பார்த்து சரிம்மா நீ நீ இப்போ எங்கே போன நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை செகண்ட் ஹீரோ வந்துட்டு என் கூட தான் அவன் நைட் வந்து சைனீஸ் ஓப்பேரா அங்கே போட்டிருந்தாங்க, நாங்கள் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் மூன்லாடோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்ல ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா இப்படி திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு வானவில் இருக்குது. இந்த வானவில் இதுக்கு இங்கே மழையெல்லாமல் இருக்குது அப்படின்னா ஹீரோயின் வந்து அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது வீட்டுக்கு வரணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இந்த வானவிலை வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த பீஸ்ட்டுக்காகவும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் நாங்கள் 2 பேரும் தொலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்படியே அரண்மனையை காட்டுறாங்க, ஹெவன்லி பேலஸை. அங்கே வந்து ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி வந்து திரும்ப அந்த ரிவர்கிட்ட நம்மளுடைய டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து போர் தொடுக்கிறதுக்கு அங்கே ஆளெல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோ சொல்கிறாரு இருந்தாலும் அந்த 3 ஹீரோவையும் என்ன 3 அரசர்களையும் என்னால் தாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம இப்போவே கொண்டு போய் படையை அவங்க முன்னாடி நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அவங்கள பயமுறுத்தினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே இவரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்களுக்கு எதிராக கொண்டு போய் நம்மளுடைய போர் படையை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதோட இந்த எபிசோடு முடியுது. இது மேலும் இதோட எபிசோட் பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.